அண்ணே வணக்கண்ணே. நரேஷுங்களாண்ணே? அண்ணே ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே விசாரித்தேன், நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4ஆம் தேதி வந்து ஒரு 40 பந்தல் வேணுண்ணே. ஆமாண்ணே, 40 பந்தல். அதே போல் இந்த ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் சொல்லுவாங்களாண்ணே, ஃப்ரிட்ஜர் பாக்ஸு அதானே இந்த போனவெல்லாம் வைப்பாங்கள்ல, பிரேதம் வைக்கிறது, அந்த இது வேணுண்ணே. அது ஒரு 40 வேணுண்ணே. ஆமாண்ணே, 4ஆம் தேதி தேவைப்படும், நைட்டு தேவைப்படும், 5ஆம் தேதி வரைக்கும் தேவைப்படுண்ணே. அப்படி இல்லைன்னா வந்து 10ஆம் தேதி வரை கூட தேவைப்படும். எடுத்துக்கலாண்ணே, கிடைக்குமா? என்னண்ணே, ஏற்கனவே 150 ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. கண்டிப்பாக 4ஆம் தேதி வேணுண்ணே. எப்படி எங்கள் ஊருக்குள்ளே ஒரு 40 சாவாவது விழுவுண்ணே. ஆமாண்ணே, எலெக்ஷனில். ஆமாண்ணே, தற்கொலை கூட்டம் வேறு சொல்லியிருக்கண்ணே. மருந்தை குடிச்சிருவேன், அதை குடிச்சிருவேன், இதை குடிச்சிருவேன், பிள்ளைய கொண்டுருவேன், நிறையா சொல்லியிருக்கண்ணே. கொஞ்சம் அண்ணே ஊருக்குள்ளே நீங்கள் தான் பெரிய ஆள்னாங்க, அதனால தானே உங்கள்கிட்ட கேட்டேன். ஓ, நீங்களே ஆர்டர் போட்டுருக்கீங்களா? என்னண்ணே என்னன்னா உங்கள் வீட்டிலே 2 விழுவுமா? வீட்டுக்கு வீடு இருக்கும் போலண்ணே. சரிண்ணே, உங்கள் நண்பர் விக்கி இருக்காப்புல இல்லைண்ணே, அவர்கிட்ட சொல்லி இந்த பறை இசை ஏற்பாடு பண்ணிவிடுவேண்ணே. ஏன்னா அவர் தான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரி மாதிரி வச்சு நடத்துகிறாராம். அவர்கிட்டையும் இல்லையாண்ணே? என்னது? ஓ, விக்கிக்கே பறை அடிக்கிற மாதிரி இருக்குமா? சரிண்ணே, கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கண்ணே. என்ன பார்க்குறீங்க? வியப்பாக இருக்கா? நானும் அரண்டு மிரண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன் நான் அப்படி பேசுனேங்கிறதுக்கு ஒரு காணொளி போட்டு கிடத்தா பார்க்குறீங்களா? பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க. வணக்கம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக வெற்றி கழக வருங்கால முதலமைச்சர் எங்கள் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மே 4ஆம் தேதி நம்ம வின் பண்றோம். ஈவினிங் 4 மணிக்கு நீலங்கரை உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள அடக்கிடுவாங்க. தலைமைச் செயலாளர், டிஜிபி, கமிஷனர், ஐஜி, கலெக்டர் முதல் கொண்டு உங்களுக்கு பொக்கே கொடுக்க வருவாங்க. மே 5ஆம் தேதி பனையூர் ஆபீஸ்ல வந்து எம்எல்ஏ மீட்டிங்கு நம்ம நடத்துறோம். மே 6ஆம் தேதி கவர்னரை பார்த்து அந்த ஷெடியூல வந்து யார் யார் மினிஸ்டர் எந்தெந்த போஸ்டிங் சொல்லிட்டு அந்த ஷெடியூல் நீங்க கொடுக்குறீங்க. மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை தோனி ஜெர்சி நம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. கவர்னர் மாளிகையில வேண்டாம் விஜயண்ணா, வெளியே அவுட்டோர்ல வந்து பெரிய இது பந்தல் அமைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீங்க வந்து அந்த பதவி ஏற்பு விழா அது வந்து பிரம்மாண்டமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா மாநாடு மாரி நம்ம நடத்துறோம். அந்த இன்விடேஷன் வந்து நீங்க அதர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் நீங்க அந்த இன்விடேஷன் கொடுக்கணும். வெளிநாடு, இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்க விஐபி, தொழில் அதிபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, மீடியா மற்றும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் முதற்கொண்டு அந்த இன்விடேஷனை வந்து நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும். அது வந்து மே 4ஆம் தேதியே நீங்க அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த இன்விடேஷனை. இன்னொரு விஷயம், அந்த பதவியேற்பு விழா என்னோட ஆசை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொண்டர்களுடைய ஆசை, எல்லாரோட ரசிகருக்கு உங்க ஃபேன்ஸ் எல்லாரோட ஆசை. அன்னைக்கு வந்து பதவியேற்பு விழா அன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை, அப்புறம் நம்ம கட்சி தமிழக வெற்றி கழக கட்சி கரவேஷ்டி அதுதான் நம்மளோட அடையாளம். இது வந்து நீங்க கட்டிக்கினா அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து அந்த கட்சி கரவேஷ்டி கட்டிக்கின்னு நீங்க வந்து பதவி பிரமாணம் செய்யணும். இன்னொரு ஆசை, அந்த தற்கொலைகளுக்கு எல்லாம் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அப்புறமேட்டு நம்ம இந்த இன்விடேஷன் வந்து நமக்கு வேண்டிய யார் யார் நமக்கு உதவி பண்ணவங்களோ, கட்சிக்காக மீடியா போட்டவங்களோ அவங்களுக்கும், அப்புறம் நம்ம எதிரிங்களுக்கும் எல்லாருமே நமக்கு தேவை. இது நீங்க வந்து நிரந்தர முதலமைச்சர் இன்னையோட சரியில்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர். அதனால துரோகி எதிரிங்க யாருமே பார்க்காதீங்க, நமக்கு எல்லாருமே வேணும். நீங்க வந்து அந்த இன்விடேஷன் கொடுத்து அது பிரம்மாண்டமாக செய்யணும். அது என்னோட ஆசை விஜயண்ணா. இது நீங்க செய்வீங்க என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, நன்றி. டிவி கேக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. பார்த்துருப்பீங்க, தற்குறிகளோட உலகமே தனி. அதுவும் பேசும்பொழுது சுகர் மாத்திரை போட மாதிரி போல, அதனால் முழுங்கி பேசுகிறாரு. ஏன்னா மே 4ஆம் தேதி நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு மகாலை புக் பண்ணணும். ஏன்னா வந்து பல புணங்கள் விழுவும். அது மகாபலிபுரம் பத்தாது, மெரினா பீச்சில் கூட ஒரு ஷெட்டு போட்டுடலாம். தமிழ்நாடு எங்கும் பல புணங்கள் விழுவுறதுனால அவர்களெல்லாம் வீட்டாளெல்லாம் வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா
அளவற்ற உங்களுடைய பாசத்தால் நீங்கள் முட்டி போடும் போதே அவங்க வாயில் ஏதோ வச்சது போல், அதாவது நாதஸ்வரத்தை வச்சது போல் பிபி வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் தோற்று போயிட்டு கண்ணீராக இருந்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவங்க செத்து போயிடுவாங்க. அதனால் நீங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சரி பார்த்து வச்சுக்கணும். இந்த புஷின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரர் இருப்பால உங்கள் ஆனந்த், அவர்கிட்ட சொல்லி சரியாக செயல்படுத்தணும். அங்கிட்டு ரெட்டிக்காரர் இருக்கார்ல ஆதவ், அவர்கிட்ட சொல்லி சில வேலைகளை செய்யணும். யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும், என்ன பண்ணணும், இந்த சாவு எப்படி வந்திருக்கு, ஒரே வீட்டில் எத்தனை சாவு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுக்க நேரிடும். ஏன்னா நல்ல மனநிலையில் இருக்கவன் யாரும் சாக மாட்டான். இதில் போல தற்கூரிகள் இருக்கிறவன் கண்டிப்பாக இந்த வேலையை செய்வான். இது நடக்கும், விளையாட்டான காரணம் இல்லை, உண்மையாலுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இதெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் அவரோட பிள்ளைகளையோ அல்லது பெற்றோரே சில இடத்துல சாகக்கூடிய சூழலும் ஏற்படும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டுக்கு தேவையில்லாத, அதாவது வீணடிக்கப்பட்ட விந்து எப்படி இந்த நாட்டில் இருக்குதோ அது மண்ணுக்கு போனதான் நினச்சி பெருமை தான் பண்ணும். ஏன்னா உண்மை அப்படி இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று இருக்குது, அதை பார்க்குறீங்களா? வித்தியாசமானது. நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், விதவிதமாய் வித்தியாசமாய் தற்கூரிகள் தாவேக்காவில். நல்ல தற்கூரிகளை பார்க்க தாவேக்காவிற்கு வாங்க. அதுபோல தான் பாருங்க. மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எனக்கு வந்து ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். சோ தமிழக மக்கள் வந்து ஏதோ ஒரு சூழல் காரணமாக வந்து கடன் வாங்கிட்டாங்க. அது வந்து என்ன அப்படின்னா அவங்க கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னு கேக்குறீங்கன்னா, அவங்களும் அந்த 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அது 50 பேருக்கு கட்டுற மாதிரி இருக்கு. சோ அவங்களால ரிப்பீட்டடா ஒர்க்குக்கு போய் அதை கட்ட முடியல. சோ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்க தேவைக்கேற்ப மாதிரி நீங்க ஒரு 5 லட்சமோ ஒரு 3 லட்சமோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஒருத்தருக்கு மட்டும் அது கடன் கட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது அண்ணாக்கும் நான் டேக் பண்றேன். மக்களே, நீங்களும் அந்த மாதிரி கடன் பிரச்சனைல இருக்கீங்க, உங்களால அது மாதிரி கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எப்போதுமே வந்து ஏழை எளிய மக்களுக்காக கை கொடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த நாயை பார்த்தா படித்த மாதிரி இருக்கா, படிக்காத மாதிரி இருக்கான்னு தெரியல, இல்லை படித்து பரதேசம் போன மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 லட்ச ரூபா கொடுக்கணுமா, இல்லது குறைந்தபட்சம் 3 லட்ச ரூபா கொடுக்கணுமா? ஏன்னா மக்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டானா, 4-5 இடத்துல வாங்கிட்டு கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறானா, நீங்க கடனை கொடுத்துட்டீங்கன்னா ஒரே ஆளுக்கா கட்டிடுவானா? ஏன்னா விளக்கண மயிறு அந்த ஒரே இடத்துல ஒரு வேலை இதெல்லாம் நடக்காது. வேற வழியில் அவங்க உலகத்துக்குள்ளே போவோம். இப்படி விஜய் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாப்ல, கொடுத்தோன்னே இப்போ விஜய்க்கு விஜய்கிட்ட வாங்கின காசை வச்சு நான் எல்லா கடனையும் ஒழிச்சுட்டு விஜய்க்கு மட்டும் கட்டலான்னு நினைப்பேன். அப்படி கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என் வீட்டில் ஒன்று விழுவும். ஏன்னா என்ன விழுவும்? இந்த விஜய் தாவேக்காக ஓட்டு போட்ட நாய் விஜய் அழுதாரு, இல்லை விஜய் ஏதாவது பண்ணாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப போய் எவன்ட்டெல்லாம் வட்டிக்கு வாங்கி ஒழிச்சனோ அவன்கிட்ட திரும்ப வாங்குவேன். இது போல் சூழல் ஏற்படும். அப்போ எங்கே மயிர் பிடுங்க போவாரா? அப்போ 5 லட்சம் இல்லாமல் 5,50,000 ரூபா கொடுப்பாரா? இவங்களை என்னத்தை சொல்லி திட்டுறதுனே தெரியல. அடிப்படை அறிவு கூட கிடையாது. நல்ல கல்வியை கொடு, நல்ல வேலை வாய்ப்பை கொடு, நல்ல குடிநீரை கொடு, தூய குடிநீரை கொடு, தூய காற்றை கொடு. மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா நம்ம சொன்ன இதுதான். அதை விட்டு 5 லட்ச ரூபா பணம் கொடு, மாதம் ரேஷன் கார்டுக்கு 2,500 ரூபா கொடு, பிள்ளைகளுக்கு வந்து அந்த தொகை கொடு, இங்கே முதியோருக்கு இதை கொடு, என்ன மயிரை கொடு. வெக்கமா இல்லை? இவங்க சொன்ன திட்டத்தில் இதெல்லாம் செயல்படுத்த எவ்வளோ ஆகும்? ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா அப்படின்னா 3 லட்ச ரூபானே வச்சுக்கோங்க, அந்த தற்கொலை சொன்னது போல. அப்போ எவ்வளோ நிதி தேவைப்படும்? அந்த நிதிக்கெல்லாம் எங்கே போய் விஜய் வந்து வாசிப்பார் வீணை? எங்கே வாசிப்பார் வீணை? அவர் வீணை வாசிக்கிறடா நமக்கு தெரியும், நல்லா வாசிப்பார் வீணை. ஏதாவது வாயில் நல்லா வந்துடும். இந்த வீணா போனவர்களுக்கு மத்தியில தான் தொண்டத்தனி வைத்த காடு வளம், கனிம வளம், நீர் வளம், மண் வளம் அப்படின்னு அண்ணன் சீமானு கத்தி கொண்டிருக்காரு. இதுல வியப்பான என்ன விடயம் அப்படின்னா, திருச்செந்தூருக்கு போயிட்டாருங்க, திருச்செந்தூருக்கு போனாருங்க விஜய் அப்படின்னு. திருச்செந்தூருக்கு விஜய் போனதையே பெருசா பேசக்கூடிய இந்த கூட்டம், அந்த திருச்செந்தூர்ல தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சீமான் போராடி வாங்கி கொடுத்தாரு, நடத்தியும் காட்டினாரு. தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அங்கே மட்டும் இல்லை, பழனியில் நடக்கும் பொழுது அப்படிதான் தமிழ் மொழிக்கு எவ்வளோ உறுதுணை இருக்குது அப்படின்னு அண்ணன் உறுதுணையாக நின்னாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. விஜய் போனாருங்கிற செய்தி
அங்கே வந்து தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும்னு சீமான் எவ்வளோ வேலைகளை செய்தாருங்கிறது இந்த நாய்களுக்கு தெரியாது. இதில் குறிப்பாக என்னென்னா, ராதன் பண்டிட்னு ஒரு சோசியக்காரு அவர் விஜய் கூட சுற்றிட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 150 சீட்டுக்கு மேலே பெறுவார், நீங்கள் வந்து நேராக அங்கே போங்க திருச்செந்தூருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால இவர் போகிறாரு. இந்த ராதன் பண்டிட் என்ன எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா, இவர் தான் வந்து 2019 பிரியங்கா காந்தி இருக்காங்களே, அவங்க வந்து பிரதமராக வருவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2023 இந்த காலகட்டத்தில் இந்த அப்படி தூக்கி போட்டார்ல, டார்ச் லைட்டை தூக்கி போட்டு திமுகவை எதிர்த்த தேச புனிதர் ஒருத்தன் தெரியுமா, கமலஹாசன். அந்த கமலஹாசன் ஆட்சியை பிடிப்பாருன்னு சொன்ன புண்ணியமா, உண்மையை பேசக்கூடிய, அப்படியே பட்டுன்னு கணிக்கக்கூடிய அப்படியே பயங்கரமான ராதன் பண்டிட். அந்த ராதன் பண்டிட்டை தன்னோட மகிழுந்துல ஏற்றி கொண்டு ஒரு சில வேலைகளை செய்து கொண்டு இருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்படி கேவலமான வேலைகளை செய்து கொண்டு என்ன மனநிலைமையில வாழ்றதுல தலைவன் ஒரு சைடு தற்குறியா இருக்கான், தொண்டர் ஒரு சைடு தற்குறிகளா இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்ம ஏதாவது பேசுறதா இல்லை கடந்து போறதா என்னன்னு ஒண்ணுமே புரியலை. ஆனா காலம் ஒண்ணு மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கு, அவன் என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் கலரா இருந்தாலும், என்னதான் அறிவா இருந்தாலும், அவன் தற்குறிங்கிறத காட்டுறதுக்கு தாவேக்கான ஒரு கட்சி தேவைப்பட்டது இல்லையா? இவர்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம் தமிழர் ஆட்சியில தற்குறிகளுக்குன்னு தனியா வகுப்பு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கு. தற்குறிகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது என்னன்னா நாம் தமிழர் கட்சி. வேற வழியே கிடையாது. கொஞ்சம் கூட சுய அறிவு இல்லாது, என்ன பேசுன்னு தெரியாது, ஓட்டு போட வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு தெரியாது, அதுக்கான வேலையை நம்ம செஞ்சிருக்கோமான்னு தெரியாது, ஒரு இலவும் இல்லாம இவங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குறானுங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இது கேவலமா இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி பாருலகை தரணியாண்ட தமிழர்கள் இப்படி தரங்கட்ட தற்குறியா போறதை நினைக்கும் பொழுதுதான் நெஞ்சம் பதைக்கிறது. ஒரே ஒரு குப்பை, அந்த குப்பையை கொளுத்தி விட்டா முடிஞ்சு, மொத்த குப்பையும் கொளுத்தி எரிஞ்சிரும். வேற யாரும் இல்லை, அது விசை. இந்த விசை பண்ற வேலை தான் இவர்களுடைய. அதாவது இதை ரசிக்கிறான் ஒரு தலைவன், இதையெல்லாம் தட்டி கேட்காமல் ரசிக்கிறானா எப்படி ஒரு முட்டாளா இருப்பான் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். அதாவது இதுவரை கட்சியில செயல்பட்டவர்களை நம்ம நீக்கி பார்த்திருக்கோம். கட்சி உறுப்பினர்களை கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னா நம்ம நீக்குவோம். ஒரு கட்சியோட ஆதரவாளரை நீக்கி பார்த்திருக்கியா? இந்த தற்கொலை நீக்கியிருக்காங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய எண்ணம் என்ன, இவர்களுடைய அறிவு திறன் என்ன? தலைமையே தற்குறியா இருக்கும் போது அப்ப தொண்டர் எப்படி இருப்பாங்கிற கேள்விக்குறி இருக்கா இல்லையா? இதுல ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, புடுங்கி மண்ணாங்கட்டி வாயில ஏதாவது நொட்டி கழுத்துல கட்டியில ஏதாவது வாயில வந்துட போகுது. இப்படி கேவலமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இது ஒழியணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. மக்களாகிய நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க பார்க்கறதுக்கு சில வேலைகளை நம்ம செய்து கொடுத்து தான் இருக்கோம். தெளிவா உணர்ந்துக்கணும், வேற வழியில. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தயவு செய்து இந்த 4ஆம் தேதி பாதுகாத்து வைங்க. எங்கேயும் போகக்கூடாதீங்க. ஒரு செயினை போட்டு தற்குறியா வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு மரத்துலையோ அல்லது உங்களோட கண்காணிப்புலையோ செவுத்துல வளையத்தெல்லாம் இப்பயே அடிச்சு ஸ்ட்ராங் பண்ணி புல்லட் ப்ரூஃப் அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு வச்சு அவங்கள கட்டி போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சில கேவலமான வேலைகள் நடந்து இப்படி ஒரு தற்குறி வந்து செத்து போனதா நிகழப்படும். இல்லை 40 லட்சம் நமக்கு வேணும், 20 லட்சம் வேணும் அப்படின்னா அவுத்து விடுங்க. ஆனால் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து மன வழியில் இருப்பாங்க, அதனால வராது. அதனால தயவு செய்து உணர்ந்துக்கிட்டு செயல்படுங்க. விளையாட்டான காணொலியில் கொஞ்சம் உண்மையாக பேசக்கூடிய விடயம் அப்படிப்பட்ட ஒரு காணொலி தான். தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே வந்து இது போல ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா தயவு செய்து வந்து அந்த ஆலோசனை, இலவசமாக அரசு ஒரு ஆலோசனை சொல்லும்ல, ஒரு எண்ணு, அந்த எண்ணுக்கு அடிச்சு இது மாதிரி நடக்குமா, நான் என்ன பண்ணணும், இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டு சில வேலைகளை பார்த்து பயன்பெறுங்க. தேவையில்லாத உயிரை மாய்த்து கொண்டு வீட்டில் உள்ள குடும்பத்தாரை இழக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. தயவு செய்து சிந்தித்து செயல்படணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.